வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 26. காமினியின் புது உருவம். திடீரென இருமுறை ஆச்சரியத்தால் தாக்கப்பட்ட ராகுலன் இறுதியில் திகைப்பையே அடைந்தான். தோரமானாவின் அதிகாரி என்பவன் யாராவது ஹீனனாயிருப்பான். அவனிடம் பேசி தனது நிலைமையை சரிப்படுத்திக் கொள்ளலாம் என்று மனப்பால் குடித்த ராகுலனுக்கு அந்த அதிகாரி ஒரு பெண் என தெரிந்ததும் அளவு கடந்த ஆச்சரியத்துக்கு இலக்கானதோடு நம்பிக்கையையும் இழந்தான். அத்துடன் அந்த பெண் ஹீனர்கள் ஜாதியாக இல்லாமல் ஹிந்துஸ்தான பெண்ணாக இருக்கவே அவன் நாடி பாதி தளர்ந்து விட்டது. அத்துடன் அவளை காமினி என்று சொந்தமாக அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்தவன் தன் திருமணத்துக்கு போட்டியாகவும் தன் மனைவியாக வர இருந்தவளின் காதல் அரங்கத்தில் வெற்றி வீரனாகவும் திகழ்ந்த அந்த பாழாய் போன உபாத்தியாயன் என்பதை அறிந்த ராகுலனுக்கு கொஞ்ச நெஞ்சம் இருந்த உயிரும் போய்விட்டது. திக்பிரமை பிடித்து நின்று கொண்டிருந்தான். உள்ளே நுழைந்த உபாத்தியாயன் நேராக காமினியிடம் வந்து அவள் கைகள் இரண்டையும் பிடித்து கொண்டு, என்ன காமினி, இவன் யார்? ஏதாவது முக்கிய விஷயமாயிருந்தால் சொல்லிவிடு, சற்று நேரம் கழித்து வருகிறேன் என்றான். அப்படியொன்றும் முக்கிய விசாரணை இல்லை. குப்தராஜ்யத்திலிருந்து ஏதோ செய்து கொண்டு வந்திருக்கிறான். அதுவும் சேனாதிபதியின் சொந்த பெயரில் விலாசமிட்டிருப்பதோடு ராஜமுத்திரைகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையால் நான் சுருளை உடைத்து ஓலையை படிப்பதற்கில்லை என சொல்லிக்கொண்டு திரும்பி ராகுலனை நோக்கினாள். உபாத்தியாயனும் ராகுலனை ஒருமுறை ஏற இறங்க பார்த்தான். அந்த பார்வையை தாங்க மாட்டாத ராகுலன் தலையை கீழே தொங்க போட்டுக் கொண்டான். உபாத்தியாயன் பார்வையிலிருந்து ஊகிப்பதானால் உபாத்தியாயனால் அவனை சரியாக அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை என்றே தோன்றியது. சித்ராவை காப்பாற்றுவதற்காக சென்ற அந்த இரவில் மெய்சிலிருக்கும்படியான வில்லவரின் புரட்சிக்கு இடையில் பல ஹீனர்களின் கூட்டத்தில் மாளிகையில் ஏதோ ஒரு தடவை பார்த்த அந்த மனிதனை அஜித் சந்திரன் சரியாக யார் என்று புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தால் அது வியப்படையக்கூடிய விஷயமல்ல. தவிர சுமார் 9 நாள் பயணத்தில் புழுதியும் வியர்வையும் ராகுலன் முகத்தை பரம விகாரமாக அடித்திருந்தன. அத்துடன் ஹீன பிரபுக்களின் படோடப உடையில் ராகுலன் வரவில்லை. குப்த ராஜ்யத்தில் சாதாரண வீரர்கள் அணியும் உடையிலேயே வந்திருந்தான். பூரகுப்தன் ராகுலனை செய்தியுடன் அனுப்பியிருந்தாலும் தன்மேல் எந்த சந்தேகமும் விழக்கூடாது என்பதற்காக ராஜதூதர்கள் அணியும் உடையை அவனுக்கு கொடுக்காமல் சாதாரண வீரர்கள் அணியும் உடையையே அளித்திருந்தான். அதனால்தான் ராகுலன் பல நகரங்களில் சோதனைக்குள்ளாக்கி இல்லாத இம்சையெல்லாம் பட்டு நீலதுர்க்கத்துக்கு வந்து சேர வேண்டியதாயிற்று. ராமேஸ்வரத்துக்கு போயும் சனீஸ்வரன் விடவில்லை என்ற கதையாக நீலதுர்க்கத்துக்கு வந்தும் ராகுலன் ஜாதகம் பழைய ஸ்திதியிலேயே இருந்தது. உபாத்தியாயன் நிதானம் நிறைந்த தன் வழக்கமான பார்வையை அவன் மீது வீசினான். அந்த பார்வையோடு அஜித் சந்திரன் இதழ்களில் புன்முறுவலும் மரும்பியது. காமினி உபாத்தியாயன் உதடுகளில் தோன்றிய புன் சிரிப்பை பார்த்தாள். எதற்காக சிரிக்கிறீர்கள் என கேட்டாள். நானும் சிறிது காலம் குப்தர்களிடம் சேவை செய்திருக்கிறேன் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? எனக்கு மட்டுமா தெரியும்? புருஷபுரத்து வில்லவர் எல்லோருக்கும் தெரியும். அடிலன் சாட்டைக்கு தெரியும். அதைவிட உங்கள் உள்ளத்தை சாட்டை கொண்டு அடித்த சித்ரா தேவியின் எழிலுக்கு கூட தெரியும் என சொல்லிவிட்டு காமினி பலமாக சிரித்தாள். எதிரே குதிர் போல் நின்று கொண்டிருந்த ராகுலன் மனம் பெரிய எரிமலையாகி கொண்டிருந்தது. ஆனால் காமினியோ உபாத்தியாயனோ அவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை கவனிக்கவே இல்லை. காமினி மஞ்சத்தில் தன் பக்கத்தில் உட்காரும்படி உபாத்தியாயனை அழைத்தாள். உபாத்தியாயனும் அவளுக்கு வெகு அருகில் உட்கார்ந்து கொண்டு அவளை பார்த்து, காமினி, 5 வருடங்களில் நீ எவ்வளவு தூரம் மாறிவிட்டாய். உன்னை இப்பொழுது உன் பாட்டனார் பார்த்தால் கூட அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. காட்டு புஷ்பம் போல் எழில் வாய்ந்த கள்ளம் கபடமற்ற வில்லவர் பெண் காமினி எங்கே? எழில் அப்படியே இருந்தாலும் கபடமே அஸ்திவாரமான இராஜாங்க தந்திரங்களை கையாண்டு சேனாதிபதி தோரமானாவின் அந்தரங்க காரியதர்சியாக விளங்கும் இந்த புது அழகி எங்கே? காலத்தின் கரங்கள், நிகழ்ச்சிகளின் வேகம் மனிதர்களை எவ்வளவு தூரம் மாற்றிவிடுகிறது காமினி என்றான். காமினி உடனே பதில் சொல்லவில்லை. யாரோ ஒரு சாதாரண வீரன் தான் கொடுத்த செய்திக்கு பதிலளிக்க காத்திருக்கும் போது தன் சொந்த விவகாரங்களை உபாத்தியாயன் அவன் எதிரில் எதற்காக பேசுகிறான் என்பதை காமினியால் ஊகிக்க முடியவில்லை. ஆனால் ஆழ்ந்த காரணமில்லாமல் உபாத்தியாயன் பேச மாட்டான் என்பதை காமினி சென்ற 5 வருட அனுபவத்தில் தெரிந்து கொண்டாள். ஆகையால் அவளும் மிக சகஜமாக சம்பாஷணையில் கலந்து கொண்டாள். எல்லாம் உங்கள் தெய்வதானே உபாத்தியாயரே? என் தெய்வன காமினி, உன்னை காப்பாற்றியது சேனாதிபதி தோரமானா. அடிலன் கையிலிருந்து உன்னை விடுவிக்க நான் முயன்றேன், தோற்றேன். தோரமானா உன்னை அடிலனிடமிருந்து உன் மானத்துக்கு பங்கம் இல்லாமல் விடுவித்தார். உன்னை காப்பாற்றி உனக்கு பெரிய அந்தஸ்தையும் கொடுத்தார். ஹீனர்களில் தோரமானா ஒரு அதிசய பிறவி. எதிரிகளை சித்திரவதை செய்யாமலும் ஸ்திரீகளை ஹிம்சிக்காமலும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளக்கூடியவர். தோரமானா மட்டும் முன்பே ஹீனர்கள் தலைவனாய் இருந்தால் இத்தனை நாள் குப்த ராஜ்யம் காற்றில் பறந்திருக்கும் என பேசிக்கொண்டே போன காமினியின் கண்கள் ஏதோ கனவு காண்பவை போல் மாறிவிட்டன. அவள் பழைய உலகத்தில் சஞ்சரிக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்ட அஜித் சந்திரன் மௌனமாக மஞ்சத்தில் சாய்ந்து கொண்டு அவளை பேசவிட்டான். காமினி நிற்காமல் பேசிக்கொண்டே போனாள். ஆம்,
குப்தராஜ்யம் காற்றில் பறந்திருக்கும். தோரமானா எங்கே? அந்த பதற அடிலன் எங்கே? அந்த பழைய காட்சிகள் இப்பொழுது கூட என் கண்முன் நிற்கின்றன. உபாத்தியாயரே, கல்யாண ஊர்வலத்திலிருந்து துராக்கிருதமாக என்னை தூக்கி சென்ற அடிலன் அவன் மாளிகைக்கு போனதும் தன் வீரர்களை பார்த்து, இவளை என் பள்ளி அறையில் தள்ளுங்கள் என்று ஆணையிட்டுவிட்டு என்னை பார்த்து பயங்கரமாக சிரித்தான். அந்த சிரிப்பை இன்றைய இந்த என் நிலையில் நினைத்து கொண்டாலும் பயங்கரமாகத்தான் இருக்கிறது. சிரித்து கொண்டே அடிலன் காமவெறி நிரம்பிய கண்களுடன் சொன்னான், அடி, உனக்கு கல்யாணம் என்று எப்படியும் நடக்கும். ஆனால் மாப்பிள்ளை அந்த மடையன் அல்ல, வீரனான அடிலன் இருக்கிறேன், பயப்படாதே என்றான். அதை கேட்டு சப்த நாடியும் ஒடுங்கிய என்னை வீரர்கள் இழுத்து சென்று ஒரு அறையில் தள்ளினார்கள். அன்றிரவு உங்களை அடித்ததால் உண்டான குழப்பத்தாலும் சோர்வாலும் அடிலன் என் அறைக்கு வரவில்லை. ஆனால் வெகு ஜாக்கிரதையாக தோரமானா வந்தார். பெண்ணே, புறப்படு என்ற வார்த்தைகளை அவர் மெதுவாக சொன்னதில் துணித்த அன்பு இப்பொழுதும் என் இதயத்தில் கனிகிறது. அவர் உதவியால் நான் மாளிகையிலிருந்து மறைந்தது அடிலனுக்கு பெரிய விந்தையாயிருக்க வேண்டும். அவர் அப்படி என்னை காப்பாற்றியதால் வில்லவருக்கு அவரிடம் எவ்வளவு நம்பிக்கை, மரியாதை. இல்லாவிட்டால் அவர் தூண்டுகோலின் மேல் அடிலன் மாளிகையை கொளுத்த முன் வருவார்களா என சொல்லிக்கொண்டே போன காமினியின் சிந்தனை அலைகளை உபாத்தியாயன் இடையில் வெட்டினான். நீயும் தோரமானவும் அடிலன் மாளிகையை கொளுத்த முற்பட்டதை நான் கெடுக்க இருந்தேனே காமினி என்று குறுக்கே பேசி வைத்தான் உபாத்தியாயன். காமினி கனவுலகத்தை விட்டு நனவுலகத்துக்கு வந்து சேர்ந்தாள். என்ன உபாத்தியாயரே, என்னை மீண்டும் பழைய கதை சொல்லிவிட்டீர்களே. அந்த கதையை ஆரம்பித்தால் நான் உணர்ச்சி வயப்பட்டு பேசுகிறேன் என்பதை தெரிந்து கொண்டு எத்தனை தடவைதான் வேடிக்கை பார்ப்பீர்கள் என்றால் சிரித்து கொண்டே. அந்த கதையை திரும்ப திரும்ப கேட்பதில் எனக்கு விருப்பம் காமினி. ஏனென்றால் சேனாதிபதி தோரமானாவிடம் உனக்குள்ள ஆழ்ந்த பக்தியை அந்த கதையை நீ சொல்லும் வேகத்தில் நிரூபிக்கிறாய். நீ சேனாதிபதி அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறாய் என்பதை யாரும் மறுக்க முடியாது என்றான் அஜய் சந்திரன். உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை மட்டும் மறுக்க முடியுமா? மலைவாசல் சம்பவங்கள் இருக்கட்டும், இந்த 5 வருடங்களில் நீங்கள் அளித்துள்ள கல்வி அறிவு, ராஜ விவகாரங்களை கையாளும் முறைகள், இவற்றிற்கு நான் கடமைப்பட்டவள் இல்லையா? காட்டுப்பெண்ணை நாட்டு பெண்ணாக்கி நவநாகரிகத்தில் சிக்க வைத்த பாத்தியதை தோரமானவுக்குத்தான். அவர் உத்தரவுப்படிதான் நான் உன்னை இந்த பதவிக்கு தயார் செய்தேன். இந்த உண்மையை மறைக்க முடியுமா காமினி? 1000 ஹீனர்களின் ஈட்டிகளை விட என்னை நம்பலாம் என்பது சேனாதிபதிக்கு நன்றாக தெரியும். தவிர நான் பேசும்போதெல்லாம் நீ சொந்த கதைகளை பேசுகிறாயே தவிர ராஜாங்க விவகாரங்களை பற்றி பேச்சுண்டா? உதாரணமாக கேட்கிறேன், சேனாதிபதி தோரமான திடீரென எதற்காக மூலஸ்தானபுரம் போயிருக்கிறார்? சொல் பார்க்கலாம் என்று கேட்டான் உபாத்தியாயன். காமினியின் இதழ்களில் புன்முறுவல் படர்ந்தது. அவள் நேராக பதில் சொல்லவில்லை. உங்களுக்கு சேனாதிபதி இடும் உத்தரவுகளை நீங்கள் என்னிடம் சொல்வீர்களா என்று பதிலுக்கு கேட்டாள். கண்டிப்பாய் சொல்வேன். நீ எஜமானரின் அந்தரங்க அதிகாரி அல்லவா? காமினி பதில் சொல்லாமல் மஞ்சத்திலிருந்து எழுந்திருந்து சற்று நேரம் அஜய் சந்திரனை மௌனமாக பார்த்துவிட்டு, நீங்கள் சொல்வது வாஸ்தவம் உபாத்தியாயரே. ராஜாங்க விவகாரங்களில் நான் எஜமானருக்கு எப்படி துரோகம் செய்ய முடியும்? கட்டிய கணவனும் காப்பாற்ற பின்வாங்கிய சமயத்தில் காப்பாற்றியவர் வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் இழந்தால் எனக்கு நரகத்தை தவிர வேறென்ன கிடைக்கும் என்றாள். அடிலன் குரூரத்தால் பாரத மக்களை எப்படி விரோதித்து கொண்டான்? தோரமான அன்பினாலும் நிதானத்தாலும் எப்படி பாரத மக்களில் பாதி பேரை தன் பக்கம் சேர்த்து கொண்டான் என்ற இரண்டையும் சீர்தூக்கி பார்த்த அஜித் சந்திரன், தோரமான இந்துஸ்தானம் முழுவதையும் ஆக்கிரமிக்க அதிக நாள் ஆகாது என்று நன்றாக அறிந்து கொண்டான். தோரமானாவுக்கு அகப்பட்டிருக்கும் அந்தரங்க அதிகாரியின் எஜமான விசுவாசத்தை யாரும் அசைக்க முடியாதென்பதையும் புரிந்து கொண்டான். உபாத்தியாயன் ஏதோ யோசிப்பதை கண்ட காமினி, என்ன உபாத்தியாயரே, சித்ராதேவியை பற்றி யோசிக்க ஆரம்பித்து விட்டீர்களா? நான் என்ன செய்யட்டும்? உங்கள் காதலியை தேட ராஜமார்க்கங்களில் உள்ள எல்லா படைகளுக்கும் உத்தரவு அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் நேராக என்னிடம் வரச் சொன்னவள் தம்பியுடன் எங்கு அந்தர்த்தனமாகியிருப்பாள் என கேட்டாள். சித்ராதேவியின் பெயர் 2வது தடவை பிரஸ்தாபமானதோடு அவள் உபாத்தியாயனை சமீபத்தில் சந்தித்திருக்கிறாள் என்பதையும் கேள்விப்பட்ட ராகுலன் கவிழ்ந்திருந்த தன் தலையை சரேலென உயர்த்தி காமினியையும் உபாத்தியாயனையும் பார்த்தான். காமினி அவனை கவனிக்கவில்லை. ஆனால் எதையும் தப்பவிடாத உபாத்தியாயன் கண்கள் மட்டும் ராகுலன் திடுக்கிட்டதை கண்டு கொண்டன.